அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். யாரு? அமலாக்கத்துறை இப்ப மனு போட்டான். அதை கேட்ட உடனே அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. வயிற்றுல பாலை வத்திங்கடாங்கிற மாதிரி சில்லுன்னு இருக்கு. பின்ன என்னங்க, டிஎம்கே ஐடி விங்கும் செந்தில் பாலாஜியோட சொந்த ஐடி விங்கும் சேர்ந்துக்கிட்டு என்ன நான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயாத்துறன்னு பாட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. எதுக்கு? இவர் அவ்வளவு சிம்பிளா வாழ்றாராம், ஒரு காமராஜரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காராம். அதுல வேற அவ்வளவுதாங்க செந்தில் பாலாஜி. என்ன எளிமையா இருக்காராம்? என்ன எளிமையா இருக்காரு? காமராஜர் 400 கோடி ரூபாய் வீடு கட்டி வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண கிரானைட்ல அவன் வீடு கட்டி வச்சிருந்தாரு. இவங்கெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும். அப்ப ஜாமீன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ஜாமீன் கிடைச்சதா? ஐயோ, நான் அமைச்சர் பதவியில இருந்தாதான் நம்ம கிடைக்காது போல பயந்துகிட்டு என்ன பண்ணீங்க? அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாம உடம்புல 1008 உடல் உபாதைகள் இருக்குன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு எங்க சார் போச்சு உடல் உபாதைகள்லாம்? திரும்ப எப்படி சார் அமைச்சரானீங்க? நல்ல சுயமரியாதை இயக்கத்துக்கு சொந்தக்காரனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பதவிக்கு வரேன்னு சொல்லியிருக்கணும். என்ன அவசரம் உங்களுக்கு? ஜாமீன்ல வெளியே வந்த 2வது நாளே அமைச்சர். இப்ப புரியுதா நீங்களாம் எவ்வளவு கேவலமானவர்கள்னு? சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குதுன்னா என் வழக்கை முடிச்சுட்டு நான் அமைச்சர் ஆகணும்னு நிக்கணும். அவசரமா அமைச்சர் ஆகுறீங்கன்னா கெத்து. எது சார் கெத்து? ஸ்கூல் குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது, நான் அமைச்சரா இல்லை, என்ன ஜாமீன்ல விடுங்க, நான் அழுது வெளியே வந்து காமராஜர் மாதிரி செயல்படுறீங்களா? பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தவனுங்களான்னு யார் சொன்னது? அப்பவே எங்க அப்பா டேடி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, போங்கடா போக்கத்தவங்களா.